ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொடைக்கானல் மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். நேற்று விலாகில் சொல்லியிருந்த மாதிரி அண்ணா கல்யாணம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்துட்டு கொடைக்கானல் தான் வந்தாச்சு என் அத்தனார் கல்யாணத்துக்காக. நைட்டு நாங்கள் இங்கே ரீச் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா 1:30 கிட்ட ஆகிடுச்சு. கொடைக்கானல் எங்கள் நிலக்கோட்டையிலேருந்து ரொம்ப பக்கம் தான். ஆனாலும் நான் கல்யாணம் 5 வருஷத்தில் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் என்னோட ஹஸ்பண்டோட கொடைக்கானல் வரேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாமல் இருக்குது அப்படிங்கிறீங்களா? ஆமாம், ஒரு தடவை வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணோம் கொடைக்கானல் போகலான்னு. அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு 3 நாள் தள்ளி போயிருந்துச்சு. சரி, ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தா லிட்டுக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எங்கே போக முடியும்? சரி, போவேணா, அடுத்து போய்க்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு நான் என் ஹஸ்பண்டோட கொடைக்கானலே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதான் எங்களோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரமாக சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டு கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போயாச்சு. அங்கே போனோடனே வந்துட்டு ஆரத்தி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மாப்பிள்ளை அழைப்பு பொண்ணு அழைப்பெல்லாம் முடிச்சுட்டு கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சாச்சு. அப்புறம் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு சரி லிட்டு வந்து விளாட கூப்பிட்டுட்டே இருந்தான். வாங்க போகலான்னு அவன் கூட கொஞ்சம் நேரம் போயிட்டு இந்த இடத்துல உட்காந்து இருந்துட்டு சரி ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எங்கேயா சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டாச்சு. லேக் பக்கத்தில் இருக்க ஃபன் சர்க்கிள்ன்ற இடத்துக்கு தான் போயிருந்தோம். லிட்டுக்கு ஒரே ஜாலி. அங்கே போனதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. அவர் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் ஜாலியாக. நானும் 1-2 வந்து விளாண்டேன். நான் முன்னாடியே சொன்னேன், நான் அடித்தா போகாதுன்னு. என்னோட ஹஸ்பண்ட் தான் மம்மி உன்னால் முடியும் அப்படின்னாரு. நான் அடித்தேங்க, 3 கூட தாண்டலை. அதுக்கப்புறம் எனக்கு பேஸ்கெட் பால் விளாட்றது ரொம்ப பிடிக்கும். பேஸ்கெட் பால் விளாண்டேன். அப்புறம் டைம் ஆயிடுச்சு, சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு போகிறப்ப சாக்லேட்ஸ் வாங்கிட்டு இந்த 10 ரூபா மேகி 50 ரூபா கொடுத்து சாப்பிட்டா தான் கொடைக்கானல் வந்த திருப்தியே கிடைக்கும். அந்த ஒரு மேகியும் சாப்பிட்டு அப்படியே ஊருக்கு போயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.